ராத்திரி 10 மணிக்கு ஜீப் வந்து நின்றது. துடிப்புடன் இறங்கிய இன்ஸ்பெக்டர் துரைவேலனுக்கு இந்த அவசரம், இந்த எதிர்பார்ப்பு, ஏன் இனிமேல் சந்திக்க போகும் மரணம் எல்லாமே பரிச்சயமானதாக இருந்தது. எத்தனை வருஷம் சர்வீஸ்! இளம் கான்ஸ்டபிள், அப்புறம் ஏஎஸ்ஐ, எஸ்ஐ, அதன் பின் இன்ஸ்பெக்டர். டிபார்ட்மெண்ட் மாறி கிரைம் பிரான்ச்சில் எத்தனை குத்துக்கள், எத்தனை ரத்தங்கள், அடிதடி, ஆவேசம், கல்லெறிதல். துரைவேலனுக்கு இன்னும் சன்னமான மனித உணர்வுகளில் நம்பிக்கை இருக்கிறது என்றால், அமைதியான அவரது குடும்ப வாழ்க்கையும் 10 வயது உற்சாக பந்தமான அவர் மகளும் நாய்க்குட்டியும் தான் என்று சொல்லலாம். யார் போன் பண்ணது? நான் தான் சார் என்று நடுத்தர வயதினர் ஒருத்தர் 5-6 பேராக காத்திருந்தவர்களின் சிறு கும்பலில் இருந்து முன்வந்தார். சத்தமே வரலையா? இல்லைங்க, எல்லாமே குவைட்டா இருக்கு. எத்தனை நேரமா? 3 மணி நேரமாவது இருக்கும். துரைவேலன் கட்டிடத்தை பார்த்தார். 4 பிளாட்கள், கீழே 2, மாடியில் 2. அப்பர் மிடில் கிளாஸ். ஒவ்வொருவருக்கும் 1000க்கு குறைவில்லாமல் சம்பளம் இருக்கும். எல்லோரும் குடும்ப தலைவர்கள். தினசரி டிவி தரிசித்து விட்டு பால் சாப்பிட்டு 10 மணிக்குள் படுத்து தூங்கி போய் சமர்த்தாக ஆபீஸ் போவதில் அழுக்காத பரம்பரை. எல்லோரும் சர்க்கார் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் ஆச்சரியப்படக்கூடாது. இன்ஸ்பெக்டர் மாடிப்படிகளில் நிதானமாக ஏறினார். கதவை நல்லா தட்டி பாத்தீங்களா? உடைக்காத குறைதான் சார். கதவுக்கு வந்தார். அதில் வட்ட கண்ணாடி கண் பதிந்திருந்தது. அதனுள் தன் கண்ணை பொருத்தி எட்டி பார்த்தார். உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் வலது ஓரத்தில் பாருங்க. கண்ணாடி கண்ணின் தழைகீழ் மாற்றத்தில் ஃபிஷ்ஷை என்று சொல்வார்களே, அதே போல உள்ளுக்குள் விகாரமாக தெரிந்தது. ஓரத்தில் நாற்காலியா? அதென்ன, சரியாக தெரியவில்லையே. ஆனால் நாற்காலி முதுகு பக்கம் காட்டிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அதில் சற்றே சாய்ந்திருந்தது போல தலையின் பின்பக்கம் தெரிந்தது. ஆள் உட்கார்ந்திருக்காப்பல இருக்குது. அப்படியே உட்கார்ந்திருக்காரு சார். சென்ற 3 மணி நேரமா, அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட தீர்மானிச்சிட்டோம். துரைவேலன் மறுபடியும் எட்டி பார்த்தார். அந்த சாய்வில் விபரீதம் தெரிந்தது. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இந்த பிளாட்டுக்கு பின்பக்கமா வழியேதான் இருக்கா? இருக்கு சார், சர்வீஸ் என்ட்ரன்ஸ் ஒன்னு இருக்கு. ஆனா அதுவும் உள்பக்கம் தாளிட்டு இருக்கு. ஜன்னல்கள் எல்லாமே மூடி இருக்கு. கண்ணாடி ஜன்னல்கள் தானே? ஆமா, எல்லாத்துக்கும் திரை போட்டிருக்கு. பாத்துலாம். உங்க பேர் என்ன? ராஜனா சார். நான் உங்களுக்கு போன் பண்ணது சரிதானே? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். பல பேர் நமக்கு என்ன ஆச்சுன்னு வேற யாராவது போன் பண்ணட்டோம்னு பேசாம இருந்துருவாங்க. உங்க கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன். இப்ப முதல் காரியமா உள்ள நுழையணும். என் கூட நீங்க கொஞ்சம் வரீங்களா? துரைவேலன் அங்கிருந்த பொது மாடிப்படிகளின் முடிவில் தெரிந்த பால்கனிக்கு வந்தார். எட்டி பார்த்தார். அங்கிருந்து அந்த வீட்டின் பால்கனி 10 அடி தூரத்தில் இருந்தது. தாவுவது கஷ்டம். அந்த பால்கனி கதவு எப்படி? மற்ற பிளாட்ல இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. ஒரே சமயத்தில் 4 பேர் பேசினார்கள். இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க. பால்கனி கதவு கண்ணாடி தானே? மரக்கதவு சார். கண்ணாடி சதுரம் பறிச்சிருக்கும். தாப்பா? உள்பக்கம் 3 தாப்பா இருக்கு சார். சரி, ஏணி கொண்டு வாங்க. அதத்தான் உடைக்கணும் போல இருக்கு. அப்புறம் அங்கிருந்து அந்த ஆள் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு குறுக்க ஏதாவது கதவு வராதா? இல்லைங்க சார், டைனிங் ஹால் வரும். எதிர்த்தாப்புல கிச்சன், இந்த பக்கம் லிவிங் ரூம். உங்க வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? ஒரு தோராயத்துக்கு தான். 4 வீடும் ஒரே மாதிரி தானே? ஆமாங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர் துரைவேலன் கீழே இறங்கி வந்தார். எல்லோரும் அவரை பின்தொடர கூட்டம் போடாம இருந்தா நல்லது. அந்த வீட்டுக்கு நேர் கீழே இருந்த வீட்டுக்குள் நுழைந்தார். பரவாயில்ல, பூட்ஸ் இருக்கட்டும், கழட்ட வேண்டாம். உள்ளே குத்துமதிப்பாக மாடியில் அவன் தலை சாய்ந்து உட்கார்ந்திருந்த இடத்தில் அந்த வீட்டின் கட்டில் போட்டு ஒரு பாட்டி படுத்திருந்தாள். டிவியில் மீசைக்காரர் சிரித்துவிட்டு ஜெய்ஹிந்த் என்று சொல்லிவிட்டு கரைந்து போய் கொண்டிருந்தார். துரைவேலன் பால்கனிக்கு வந்து அதன் உட்கதவின் உட்புறத்தாள்களை ஆராய்ந்தார். கண்ணாடி சதுரங்களை ஆராய்ந்தார். சரி, சுலபமாக உள்பக்கம் திறக்கலாம். கை எட்டும். கண்ணாடியை கொஞ்சம் உடைக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் யார் வீட்டுல இருந்தாவது ஏணி வேணும்ல? தரோம் சார். ஏணி சற்று உபத்திரமாகத்தான் இருந்தது. அதை சற்று அசைத்து பார்த்தார் கான்ஸ்டபிள். நான் வேணா ஏறட்டுமா சார் என்றார். இல்லப்பா, கொஞ்சம் கிட்டியா நீ பிடிச்சுக்க போதும். பூட்ஸ் காலை வழுக்காமல் இருப்பதற்கு மண்ணில் ஒரு முறை தேய்த்து கொண்டார். மெல்ல அந்த மாடி பால்கனியை நோக்கி மேலேறினார். துரைவேலனை பற்றி மேல் விவரங்கள். வயது 42. தூக்கமில்லாத பல ராத்திரிகளால் நிரந்தரமாக சுருங்கிவிட்ட கண்கள், கழுத்தறிகள் பெரிய கத்தி காயத்தழும்பு. 2 முறை போலீஸ் மெடல் வாங்கியவர். ஒரு கேஸை எடுத்துக்கொண்டால் அதை துப்புரவாக்காமல் விடமாட்டார். வருஷக்கணக்கானாலும் சரி, அவருக்கு திருப்தி ஏற்படும் வரை துரத்துவார். சில வேளைகளில் அந்த திருப்தி சில மணி நேரங்களிலேயே அவருக்கு கிடைத்துவிடும். லஞ்சம் கிடையாது, அடிக்க மாட்டார், சத்தம் போடுவார்.
அவருக்கு தெரிந்த சைக்காலஜி எல்லாம் 20 வருஷ சர்வீஸில் வீதிகளிலும் போலீஸ் நிலையங்களிலும் கோர்ட்டுகளிலும் கற்றுக்கொண்டது. துரைவேலன் பால்கனிக்கு வந்துவிட்டார். உள்ளே எட்டி பார்த்தார். திரைச்சீலை மறைத்தது. விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தன் துப்பாக்கியின் பின்பகுதியால் தேவைக்கு ஏற்ற அளவு சரியான கண்ணாடி சதுரத்தை சிலுங் என்று உடைத்தார். நிதானமாக கையை உள்ளே செலுத்தி தாழ்பாலை திறந்து கொண்டார். மேல் பக்கத்து கண்ணாடியை உடைத்தார். செங்குத்தாக இருந்த தாளை திறந்தார். கதவை அசைத்து பார்த்தார். இன்னும் கீழ்ப்பக்கம் ஒரு தாள் பாக்கியிருந்தது. கை எட்டவில்லை. ஒரு குடையும் முகம் பார்க்கிற கண்ணாடியும் வேணும் என்று கீழ் நோக்கி கேட்டார். அவர் வரும் வரை அசாமல் காத்திருந்தார். திரையை விலக்கி பார்க்கவில்லை. உண்மையை சந்திப்பதை சற்றே ஒத்தி போட ஏனோ விரும்பினார். இத்தனை அனுபவம் இருந்தும் அந்த கணம் வரும்போது முதுகுத்தண்டில் ஐஸ் கட்டியை தவறாமல் உணர்ந்திருக்கிறார். மற்றொரு உடல், மற்றொரு மனிதன் வாழ்ந்து தீர்ந்து போதும் என்று நின்று போய் நான் ஆட்டத்திற்கு வரவில்லை என்று துண்டை உதறி புறப்பட்டு விட்ட கதை. வேண்டாம், இப்போது பார்க்க வேண்டாம். கான்ஸ்டபிள் பாதிப்படி ஏறி அவர் கையில் அந்த 2 சாதனங்களையும் தர, நானும் ஏறிக்கவா சார்? வேணாம்பா, நான் உள்ள போய் திறக்கிறேன், அப்புறம் வாச வழியாவே வாங்க. ஆள் தெரியறானா சார்? இன்னும் பார்க்கல. குடையை வாங்கி கொண்டார். ஒரு கையில் கண்ணாடியை பிடித்து கொண்டு குடையை உள்ளே செலுத்தி கீழ்த்தாழ்பாலை கண்ணாடி மூலம் பார்த்து கொண்டே அதை குடையின் வளைவினால் திறமையாக உயர்த்தினார். துரைவேலன் பால்கனி கதவை திறந்து விட்டார். சற்று நேரம் தயங்கினார். நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டார். திரையை விலக்கி வெளியே எட்டி பார்த்து, நீங்கள்லாம் அந்த பக்கமா வாங்க என்று பணித்துவிட்டு உள்ளே நுழைந்தார். பச்சை திரை சீலைகளில் பூப்புவாக போட்டிருந்தது. எதிரே நீட்டலாக சோபா போடப்பட்டிருந்தது. அதன் எதிரே சின்ன மேசை மேல் பத்திரிகைகள் கிடந்தன. கிச்சன் கதவு திறந்திருந்தது. அதிலிருந்து சப்தம் வந்து கொண்டிருந்தது. வலது பக்கம் திரும்பினார். அவன் இன்னமும் அந்த நாற்காலியில் தான் உட்கார்ந்திருந்தான். இன்னமும் அவன் தலை சாய்ந்துதான் இருந்தது. நாற்காலிக்கு முன்னால் இருந்த மேசையெல்லாம் ஒரு லெட்டர் பேட், அதன் அருகில் ஒரு பால் பாயிண்ட் பேனா. கிட்ட சென்றார். அவன் இறந்து போயிருந்தான். துப்பாக்கியை முதலாக பார்த்தார். இறந்தவன் கையில் ஏறக்குறைய விழுந்துவிடும் நிலையில் ஒரு விரல் அதன் குதிரைக்குள் சொருகியிருக்க தொடைமேல் படிந்திருந்தது. முகத்தை பார்த்தார். கண்கள் திறந்திருந்தன. நெற்றிப்பொட்டில் கச்சிதமாய் ஒரு ரத்தம் வட்டம் குண்டு பாய்ந்த இடத்தில் தெரிந்தது. துரைவேலன் அவசரப்படாமல், ஒன்றையும் கலைக்காமல் நிதானமாக வாயிற்கதவின் பக்கம் நடந்து அதன் உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்ததை கவனித்தார். தாளை திறப்பதற்கு முன்பு தயங்கினார். மறுபடியும் அந்த ஹாலுக்கு வந்தார். அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார். புத்தகத்தை நிராகரித்து மறுபடியும் அந்த கதவை அடைந்து அந்த தாழ்பாழின் காதை பிடிக்காமல் மிக ஜாக்கிரதையாக அதன் மையப்பகுதியில் பிடித்து சிரமப்பட்டு தள்ளி விடுவித்து திறந்தார். எல்லோரும் காத்திருந்தார்கள். என்ன சார் ஆச்சு? தூங்குறாரா? இல்ல, சூசைட் மாதிரி தெரியுது. கான்ஸ்டபிள், நீங்க வாங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க. யாரும் உள்ளே வர வேண்டாம். ஆனா போயிடாதீங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவை இருக்கும். நிலைவாசலில் ஆர்வமுகங்கள் நிறைந்திருந்தன. அவன் இன்னும் முதுகு காட்டிக் கொண்டுதான் இருந்தான். நீலா, இங்க வராத அங்கேயே இரு. இந்த ஆளை நான் பார்த்திருக்கேன்யா. அட, விஷம் தின்னுட்டானா? இல்லப்பா, வேற ஏதோ மாதிரி தெரியுது. பாடியை வச்சுக்கிட்டு ராத்துக்கம் போச்சுப்பா. தனியாளத்தான் இருந்தாரு ஆளு. நீலா, கடங்காரி வராதேன்னு சொன்னானா இல்லையா? மாமா தூங்குறாளாமா? உட்கார்ந்துட்டு இருக்கார் பாப்பா. நேத்திக்கு சாக்லேட் கூட கொடுத்தாரே. துரைவேலன் சமையல் அறைக்குள் நுழைந்தார். கேஸ் அடுப்பில் கெட்டில் காய்ந்து போய் ஏறக்குறைய நெருப்பின் நேரத்திற்கு வந்து விட்டது. அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அணைத்தார். துரைவேலன் பிளாட்டில் ஒவ்வொரு அறையாக நுழைந்து பார்த்தார். எல்லா ஜன்னல்களும் இழுத்து மூடப்பட்டு எல்லா தாழ்பாள்களும் போடப்பட்டிருந்தன. திரைகள் அனைத்தும் விரிக்கப்பட்டிருந்தன. போன் இருக்கா? என் பிளாட்ல இருக்கு சார் என்றார் ராஜண்ணா. ராஜண்ணா, நீங்க வாங்க. என்ன சார்? எத்தனை மணிக்கு கதவை தட்டினீங்க முதல்ல? சொன்னனே, சுமார் 7 மணி இருக்கும். இவர் பேர் தெரியுமா? தெரியும் சார், மதுசூதன்னு நினைக்கிறேன். இவரை தெரியுமா? பரிச்சயம் உண்டு. மற்ற பிளாட்காரங்க கூட அதிக பழக மாட்டார். ஒரு மாதிரி மூடி டைப். தனியா இருந்தாரா? ஆமா சார். ஆள் போயிட்டாரா? போயாச்சு. துப்பாக்கியெல்லாம் சுட்டுக்கிட்டாரு. நீங்க எப்பவாவது துப்பாக்கியை இவர்கிட்ட பாத்திருக்கீங்களா ராஜண்ணா? பார்த்ததில்ல. ஒரு முறை துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருக்கிறதை பத்தி சொன்னதான் ஞாபகம். அப்படியா? இன்ஸ்பெக்டர் லெட்டர் பேடை பார்த்தார். வெற்றாக இருந்தது. திறந்து தயாராக இருந்த பேனா. என்ன எழுத நினைத்தான்? தீராத வயிற்று வலியா? காதலா? தனிமையா? தோல்வியா? எத்தனை காரணங்கள் இருக்கின்றன. எல்லாம் பொருந்துகிறது. தனியான ஆசாமி, மூடி டைப், அதிக பழக மாட்டான். எதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்து கெட்டிலில் வெந்நீர் போட்டிருக்கிறான்?
காஃபி சாப்பிட்டு விட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றா? இல்லை, திடீரென்று தீர்மானித்து ஒரு கண நேர வெறுப்பு அலையில் தன்னை மாய்த்து கொண்டு விட்டானா? திட்டமிட்டுதான் செய்திருக்கிறான். எல்லா கதவுகளையும் உள்பக்கம் தாளிட்டு கொண்டு. துரைவேலனுக்கு நிறைய வேலை பாக்கியிருக்கிறது. காலைக்குள் முடித்து விட முடியாது. இப்போது போஸ்ட்மார்ட்டம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். முதலில் ஏசிக்கு ஃபோன் பண்ண வேண்டும். மிஸ்டர் ராஜனா, டெலிஃபோன் காட்டுறீங்களா? ஓ எஸ், வாங்க. பைதிவே, நீங்க யாராவது துப்பாக்கி கொண்டு வெடிக்கிற சப்தத்தை கேட்டீங்களா? எப்போ சார்? அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். வாசலில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு உதட்டை பிதுக்கினார்கள். கமான், குண்டு வெடிச்சிருக்கு. யாராவது ஒருத்தராவது நிச்சயம் கேட்டுக்கணுமே. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் சார். இங்கிலீஷ் படம்? ராஜனாவின் பிளாட் எதிர்த்தாற் போல் இருந்தது. அலமாரி நிறைய புத்தகங்கள். ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் பிசிக்ஸ், ஃபசாரோ, பாரா அண்ட் டயா மேக்னட்டிசம், தி நெய்ப் அண்ட் சென்டிமெண்டல் லவர், புக் ஆஃப் கிராஸ்வேர்ட்ஸ். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் துரைவேலன் பேசுனேன் சார். ராமகிருஷ்ணா நகர்ல ஒரு ஃப்ளாட்ல சூசைட் கேஸ் ஒன்று. எதிரே ராஜண்ணாவும் அவர் மனைவியும் போட்டோவில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படியா? ஆனா பொண்ணா? ஆண், சுமார் 30 வயது இருக்கும். சந்தேகமில்லாம சூசைடு தானா? சந்தேகமில்ல சார். எல்லா கதவும் உள்ளுக்குள்ள தாப்பா போட்டுக்கிட்டு தன்னுடைய துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இன்னும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கல. சூப்பர்ஃபிஷியலா அப்படித்தான் தெரியுது. ரீசன் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், இன்னும் இல்ல. லெட்டர் ஏதாவது எழுத ஆரம்பிச்சிருக்காப்லான்னு தோணுது. ஆனா தற்கொலைங்கிறத பத்தி சந்தேகம் இல்லையே. இல்ல சார், இன்ஸ்பெக்டர் துரைவேலன் சொல்லிட்டா அப்புறம் அதுக்கு மறுபேச்சு டிபார்ட்மெண்ட்ல ஏது? அப்படி இல்ல சார், நானும் இன்னும் துப்புரவா பார்க்கல. பாத்துருங்க, நான் 1/2 மணி 3/4 மணில வந்துடுறேன். போஸ்ட்மார்ட்டம் இந்த ராத்திரியில முடியாது, காலையில தான் நடக்கும். பொசிஷன் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. புல்லட் wound ஏதாவது தெரியுதா? தெளிவா தெரியுது சார். கிளீன் பஞ்ச்டு ஹோல். காயத்தை சுத்தி டிஷ்யூ கம்ப்ரஸ் ஆயிருக்கு. மயிர் கொஞ்சம் எஞ்சம் போயிருக்கு. காயத்தை சுத்தி பவுடர் அடிச்ச பேட்டர்ன் இருக்கு. வெரி குட். எக்ஸிட் wound இருக்குதா பாத்தீங்களா? இன்னும் இல்ல, இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே புல்லட்டையும் தேடி பிடிங்க. ஆள் ஒல்லிதானே? அப்பவே போயிட்டான் சார். இன்னும் உட்கார்ந்துருக்கான். போட்டோ எடுக்கணுமா? வேண்டாம்னு தோணுது. பொசிஷனை அக்யூஸ்டா குறிச்சு வச்சுக்கோங்க. எதுக்கும் நான் வந்துடுறேன். லைசன்ஸ் இருக்கான்னு பாத்துருங்க. சரி சார். ராமகிருஷ்ணா நகர் நம்பர் 9/22 ஜீப் அனுப்பட்டுமா? இல்ல, நான் வந்துடுறேன். டெலிபோனை வைத்துவிட்டு தேங்க்ஸ் என்று கிளம்பினார். படுக்கை அறையிலிருந்து ஹூ இஸ் இட் ராஜா என்று ஒரு பெண் குரல் கேட்டது. இட்ஸ் நத்திங் டார்லிங். நம்ம போனை உபயோகப்படுத்திக்கிறாங்க. அவரிடம் சன்னமாக, என் மனைவி, இன்னும் அவளுக்கு விஷயம் தெரியாது, பயந்துப்பா. காலையில சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன். நல்லது தாங்க. ராத்திரி வேலையில பயப்படுத்த வேண்டாம். இன்ஸ்பெக்டர், நான் உங்க கூட வரணுமா? ஒரு 1/2 மணி நேரம் வர முடியுமா? 1-2 கேள்விகள் கேட்கணும். சும்மா ரொட்டீன் தான். தற்கொலை தானே? நிச்சயம் தற்கொலை தான், அதுல சந்தேகம் இல்ல. ஏன் செஞ்சுக்கிட்டாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் வேணா என்னை டீட்டெயில் பண்ணலாம். போலீஸோட ஒத்துழைக்கிறது ஒவ்வொருவரும் கடமையாக கருதணுங்கிறது என் அபிப்பிராயம். ஆஃப்டர் ஆல் நீங்களும் தான் எவ்வளவு உழைக்கிறீங்க. தேங்க்ஸ். நீங்க ப்ரொஃபஸரா? ஆமா. எப்படி தெரிஞ்சது? வாசல்ல போர்டை பார்த்தேன், அவ்வளவுதான். ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலை ஏதும் இல்ல. இருந்தும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வட்டாரத்துல நல்ல பேர் உங்களுக்கு என்றார் ராஜண்ணா. வாங்க போகலாம். டார்லிங், எங்க போறீங்க என்று மறுபடியும் அந்த குரல் படுக்கை அறையிலிருந்து கேட்டது. அந்த குரலுக்கு 25 வயது என்று அனுமானித்தார் துரைவேலன். போயிட்டு 1/2 மணில வந்துடுறேன் டார்லிங். ப்ரொஃபஸரின் வயதுக்கு அந்த டார்லிங் கொஞ்சம் அசந்தர்ப்பமாக பட்டது. சற்று அதிகம் பேசிவிட்டோம் என்கிற உணர்வில் துரைவேலன் அவசரமாக எதிர் பிளாட்டுக்கு திரும்பி வந்தார். தன் குறிப்பு புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நிதானமாக எழுத துவங்கினார். உடல் உட்கார்ந்திருந்த விதத்தை விவரித்தார். துப்பாக்கியின் இடம், அது எப்படி கையில் இருந்தது, விரல் எங்கே, காயம் எங்கே, காயத்தை பற்றிய நுணுக்கமான விவரங்கள், சுவற்றிற்கும் உடலுக்கும் இடைப்பட்ட தூரம், சாத்தியிருந்த கதவுகளின் எண்ணிக்கை, தாள்களின் நிலை, எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டார். போலீஸ் இலாக்காவுக்கு என்று உள்ள வெவ்வேறு ஃபார்ம்களை நிரப்பினார். அப்புறம் அக்கம்பக்கந்த ஆசாமிகளை கேள்வி கேட்டார். எல்லாவற்றையும் குறித்து கொண்டார். மிக மெதுவாக, பொறுமையாக, நிதானமாக பக்கங்களை நிரப்பினார். இவரை ரொம்ப தெரிஞ்சவர் உங்கள யாராவது இருக்கீங்களா? அப்படி ஒருத்தரையும் சொல்ல முடியாதுங்க. எப்ப பார்த்தாலும் அவர் ரூமுக்கு உள்ளேதான் அடைஞ்சு கிடப்பாருங்க. ரொம்ப தனியான ஆசாமிங்க. எப்ப இந்த பிளாட்டுக்கு குடி வந்தார்? அதற்கும் 2 மாசம். கூட ஒருத்தரும் இல்ல? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் வர்றதே இல்லையா? நாங்க பார்த்த வரைக்கும் ஒருத்தரும் வந்ததில்ல. குடி, மற்ற விஷயங்கள் ஒன்னும் தெரியாதுங்க. அவரை சரியா பார்த்ததே 4-5 முறை தான் இருக்கும். என்ன வேலை, உத்தியோகம், போக்குவரத்து எல்லாமே ஒருத்தருக்குமே தெரியாதா? தெரியாது.
இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? பெங்களூர்ல இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் என்றார் ராஜண்ணா. அதான் சொன்னனே, ஒரு சூசைடுக்கு உண்டான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. தனிமை, ஃப்ரூட்டிங் எல்லாம் அறிகுறிதான். சரி, நீங்க போகலாம். எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. ஏசிபி வந்து உங்கள யாரையாவது பார்த்து பேசணும்னா ராத்திரி டிஸ்டர்ப் பண்ணா நீங்க கோச்சிக்க கூடாது. சேச்சே, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு குட் நைட். அதே சமயம் வாசலில் போலீஸ் வேன் வந்து நிற்க அழுத்தமான பூட் சொல்லி கேட்டது. ஏசிபியும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் வந்தார்கள். துரைவேலன் வெளியே வந்தார். என்ன துரைவேலன், பார்த்துட்டீங்களா? உங்களுக்காக காத்திருக்கிறேன் சார். 3 பேரும் அந்த அறையில் நுழைய துரைவேலன் கதவை சாத்திக் கொண்டார். முதல்ல பாடியை பார்த்தரலாம். ஏசிபி முதலில் அந்த உடலின் அருகில் சென்று கவனித்தார். க்ளோஸ் ரேஞ்சுக்குள்ள சுட்டுக்கிட்டு இருக்கான். எக்ஸிட் ஊண்டு கூட இருக்குது பாருங்க. சரவணன், புல்லட் கீழே எங்கேயாவது கிடக்கும் தேடி பாத்துருங்க. கன்னுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பாத்துருங்க. துரை, எல்லா கதவும் உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்ததா? ஆமா சார், ஒண்ணு விடாம. பின்ன என்ன, கேஸ் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இது என்ன பேப்பர்? ஏதாவது எழுதியிருந்ததா? இல்லங்க, எதையோ எழுத ஆரம்பிச்சிருக்கான். உடலை தொட்டதும் அது சரிய ஆரம்பித்தது. கொஞ்சம் பிடிங்க, கீழே கிடத்தினார்கள். பிரின்ஸ் எடுக்கணுமா என்ன? எடுக்கிறது நல்லது என்றார் துரை. எதுக்கு? ஒருவித கன்ஃபர்மேஷனுக்குத்தான். என்ன சரவணன்? புல்லட் கிடைச்சிச்சு சார். துப்பாக்கி குண்டு சற்று தூரத்தில் நாற்காலி கால் கீழே கிடந்தது. அதை பத்திரமாக 2 முனைகளாலும் எடுத்து கைக்குட்டையில் வைத்து காட்டினார் சரவணன். துரைவேலன் டிராயரை திறந்து காகிதங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். சாவி கொத்து ஒன்றை கண்டுபிடித்து இரும்பு அலமாரியை திறந்து அதில் அலட்சியமாக அடுக்கப்பட்டிருந்த காகிதங்களையும் பார்த்தார். சர்டிபிகேட் இருக்கு. பேரு மதுசூதனன், வயது 32, படிப்பு பிஎஸ்சி ஹானர்ஸ். எங்க வேலை பார்க்கறான்? தெரியல சார். இன்னும் தெரியல. தூக்க மாத்திரை மருந்து அல்லது பிரிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கா? பாக்குறேன் சார், கடிகாரம் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க உட்காருங்க துரைவேலன். துரைவேலன் இறந்தவன் வீட்டு சோஃபாவில் ஏசிபிக்கு எதிரே சற்று மரியாதையுடன் உட்கார்ந்திருந்தார். ஸ்ட்ரெயிட் கேஸாதான் இருக்கும்னு எனக்கு படுது. என்ன சொல்றீங்க? எனக்கும் அப்படித்தான் தோணுதுங்க. ஆனா என்ன புதுசா ஒரு ஆணாவை கொண்டு வரீங்க? ஒன்னும் இல்ல சார், சொல்றேன். அதுக்கு முந்தி ஒரு சின்ன விஷயம். கான்ஸ்டபிள், அந்த ஆளு பேரு? முதவ கதவை தட்டி பார்த்தாரே, அவரை கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க. எதுக்கு என்றார் ஏசிபி. உங்க முன்னால ஒரு முறை விசாரிச்சிடுறேன். கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு உதவும். வேண்டாங்க, நீங்க சொன்னா சரி. ராஜண்ணா உள்ளே நுழைந்து நமஸ்காரம் என்றார். புன்னகைத்தார். என்ன கேட்கணும்? மிஸ்டர் ராஜண்ணா, உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்க மறந்துட்டேன். கேளுங்க. நீங்க எதுக்காக சாயங்காலம் அந்த ஆளை பார்க்க வந்தீங்க? 2 மாசமா வாடகை கொடுக்கலன்னு வீட்டுக்காரர் எழுதியிருந்தார். அதனால அவரை போய் பார்த்து விசாரிச்சுட்டு எழுத சொல்லியிருந்தார். இத பாருங்க, லெட்டர் இன்னும் பையிலே வச்சிருக்கேன். துரைவேலன் அதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு திருப்பி கொடுத்தார். எத்தனை முறை வந்து பார்த்தீங்க? 3 தடவை சார். 3வது தடவை தான் சந்தேகம் வந்து எட்டி பார்த்தேன். உடனே உங்களுக்கு போன் பண்ணேன். ஏன் சார்? ஒண்ணுமில்ல, டைம் ஆஃப் டெத்தை பிக்ஸ் பண்ணலாம்னு. துப்பாக்கி சத்தம் உங்களுக்கும் கேட்கலையா? சாரி சார், நானும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது. டப்புன்னு வாசப்பக்கம் ஆட்டோ மேக்ஃபயர் சத்தமா இருக்கலாம்னு நினைச்சிட்டேன். அவ்வளோ ஷூரா சொல்ல முடியல. அப்ப என்ன மணி இருக்கும்? சுமார் 7-7:30 இருக்கலாம். சாரி, கரெக்டா சொல்ல முடியல. பரவாயில்ல. ஏசிபி கேட்டார். இந்த ஆள் எப்படி? ரொம்ப தனிமையான ஆசாமி தான் சார். யார் கூடவும் அதிகமா பேச்சு இல்ல. வந்ததே 2 மாசம்தான் ஆகுது. அவன் கூட அதிகமா பழகவும் வாய்ப்பு கிடைக்கல. இட் ஃபிகர்ஸ் என்றார் ஏசிபி. அப்ப நீங்க போகலாம். தேங்க்ஸ். நான் பிளாட்ல தான் இருப்பேன். நீங்க எப்ப வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம். தேவை இருக்காது. குட் நைட். குட் நைட். அவர் சென்றதும் வெரி கோஆபரேட்டிவ் என்றார். துரைவேலன் சிந்தனையில் இருந்தார். அப்போ துரை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் போயிட்டு காலையில மறுபடியும் வர்றேன். கேஸ் சிம்பிளா தான் இருக்கு. மோட்டிவ் தெரிஞ்சா முடிஞ்சிடும். இன்குவஸ்டை ஆஸ்பத்திரியிலேயே வச்சுக்கங்க. PM ரிப்போர்ட்டை வாங்கிட்டு விட்டுற வேண்டியதுதான். உறவுக்காரங்க அட்ரஸ் ஏதாவது இருக்கான்னு பாத்துருங்க. தகவல் சொல்ல ஏற்பாடு செஞ்சிருங்க. நான் வரட்டுமா? ஒரு நிமிஷம் சார். என்னது? இல்ல, 2-3 விஷயம் உதைக்குது சார் என்றார் துரை. என்ன சொல்லுங்க. லேசில ஒரு கேஸை விட மாட்டீங்களே நீங்க. நான் உள்ளே வந்த போது கேஸ் அடுப்புல வெந்நீர் வச்சிருந்தது. கெட்டில் கொதிச்சு பழுத்து போயிருந்தது. அதனால ஆளு யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அல்லது தனக்கே காஃபியோ டீயோ போட்டுக்க நினைச்சிருக்கான். சரி, இருக்கட்டும். அதனால என்ன? காஃபிக்கு வெந்நீர் வச்சுட்டு உடனே போய் நாற்காலியில உட்கார்ந்து கன்னை எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்குதுங்க. தற்கொலை பண்ணிக்கிறவனுக்கு திடீர்னு அலை அடிக்கிற மாதிரி ஒரு வெறுப்பு தோணும். சூசை நோட் கூட இல்ல பாருங்க. மேலும் நீங்க என்ன சொன்னாலும் எல்லாமே ஒரு விஷயத்துல அடிபட்டு போயிருது. எல்லா கதவும் உள்பக்கம் சாத்தி இருக்குது இல்லையா?
ஆமா சார். மேற்கொண்டு பேச்சு ஏது? அதானே, லைசன்ஸ் இருக்கு சார் என்றார் சரவணன். அலமாரி காகிதங்களை கலைத்து கொண்டிருந்த ஏசிபி அதை பார்த்துவிட்டு, பேரெல்லாம் சரியாத்தான் இருக்கு, மாடல் நம்பர். துரைவேலன் 2 விஷயங்களை சொன்னீங்களே. துரைவேலன் சற்று தயங்கி, இப்ப நீங்களே சொன்னீங்களே, திடீர்னு ஒரு வெறுப்பு அலையில அவன் தன்னை அழிச்சுக்கிட்டான்னு. அதோட பொருந்தி வராத ஒரு சமாச்சாரம் இருக்கதான் எனக்கு படுது. எல்லா கதவும் ஒண்ணு விடாம உள்பக்கம் தாப்ப போட்டிருந்தது. கிச்சன் சிங்க் மேல இருக்கிற வென்டிலேட்டர் கூட விட்டு வைக்கல. கெட்டில வெந்நீர் வச்சு காஃபியோ டீயோ சாப்பிட நினைச்சு காலையில கேஸை நிறுத்துறதுக்கு கூட அவகாசம் இல்லாம படக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆசாமிக்கு எல்லா கதவையும் ஒண்ணு விடாம உள்பக்கம் தாப்ப போறதுக்கு அவகாசம் இருந்திருக்கா? ஏசிபி யோசித்து, நீங்க என்ன சொல்றீங்க? இது தற்கொலை இல்லைங்கிறீங்க. ரிடிகுலஸ். அப்படி இல்ல சார், நான் பார்த்த தற்கொலை கேஸ் இது வரைக்கும் 18. எல்லாம் ஏதாவது எழுதி வச்சுட்டு தான் செத்துருக்காங்க. அதை விடுங்க, இந்த ஆள் எழுதி வைக்காம அதுக்கு உண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விதிகளை நிரூபிக்க வந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த கதவு விவகாரம் உங்களை உறுத்துது, அவ்வளவுதானே? அதுக்கு இப்படி ஒரு சின்ன வியாக்கியானம் இருக்கலாம். அந்த ஆளு முன்னாடியே எல்லா கதவையும் சாத்தியே வச்சிருக்கார் ஆளோ என்னவோ. அதை விசாரிச்சுட்டா போச்சு. துரைவேலன் இந்த கேஸ்ல எல்லா கதவும் உள்பக்கம் தாளிட்டு இருக்கிறதுனால தற்கொலைங்கிறது ஆரம்ப சித்தாந்தம். மற்ற விஷயங்களை இதை விட்டு விலகாமத்தான் நாம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் வரட்டுமா? சரவணன், வேற ஏதாவது கிடைச்சதா? அந்த ஆளுக்கு சங்கீதத்துல இன்ட்ரெஸ்ட் உண்டு போல இருக்கு. சரவணன் ஒரு கிட்டார் வாத்தியத்தை அதன் உரையிலிருந்து எடுத்தார். சங்கீதம் கற்றுக்கொள்வதை பற்றிய புத்தகங்கள் நிறைய இருந்தன. உன்னிப்பா பாருங்க, பொயட்சி கூட எழுதுற ஆசாமியா இருப்பான். இவர்கள் ஒரு டைப்பு. துரைவேலன் அந்த கிட்டாரை நீட்டி பார்த்தார். டங் என்று சப்தம் வந்தது. கம்பி எல்லாம் விண்ணுதான் இருக்கு. ஆள் சமீபத்துல கத்துக்கிட்டு இருக்கிற ஆளா இருக்கணும். இவர் கிட்டார் கத்துக்கிட்ட ஆளா இருந்தா அக்கம் பக்கந்தவங்க கொஞ்சமாவது வாத்திய சங்கீதம் கேட்டிருப்பாங்களே. ஐயோ துரைவேலன், உங்களை வச்சுக்கிட்டு ஒரு கேஸையும் ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. போலீஸ் மெடல் வாங்கினாலும் வாங்கினீங்க, ரொம்ப ஸ்லோ ஆயிட்டீங்க. சாரி சார், என் ரத்தத்தோட பிறந்தது இந்த சந்தேக குணம். ரீசனபிளா இருந்தா பரவாயில்ல. அப்ப நான் வரேன், காலையில பாக்கலாம். சரவணன், நீங்க கொஞ்சம் இருங்க, நாளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சிருங்க. என்னென்னமோ லீடை எடுத்துக்கிட்டு போட்டு குழப்புவார். சாரி சார் என்று துரைவேலன் புன்னகைத்தபடியே, காலைக்குள்ள நிச்சயம் முடிச்சிடுறேன் சார். நாளைக்கு இந்த கேஸை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். இப்பவே முடிஞ்சு போச்சு. செத்த பாம்பை அடிக்காதீங்க, பளிச்சுன்னு வாங்க. என்ன? குட் நைட் சார். அவர் போனதும் துரைவேலன் அப்பாடா என்று ஒரு சுதந்திரம் மூச்சு விட்டார். வாங்க சரவணன், நீங்களும் உங்க ஏசிபி மாதிரி அவசரப்படுத்தாம இருந்தா சரி. சேச்ச என்ற சரவணன் ப்ரொபேஷனில் இருக்கும் ஒரு இளம் ஆபீசர். நேராக சட்ட படிப்புக்கு பிறகு டிபார்ட்மெண்டில் சேர்ந்தவர். இளைஞர். நீங்க எது கேட்டாலும் செய்யறேன். முதல்ல இந்த ஆளோட லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்க. நான் அந்த வெத்துத்தாளை பாக்குறேன். வெத்துத்தாள்ல என்ன பார்க்க முடியும்? நிறையங்க என்று தன் கைக்குள்ள இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தார். என்னது பொட்டலம்? கிராஃபைட் பவுடர். பிங்கர் பிரிண்ட் ஆசாமிங்க கிட்ட இருந்து அப்பப்ப வாங்கி வச்சுப்பேன். எப்பவும் ஒரு லெட்டர் பேட்ல எழுத்துத்தாளை பார்த்தா அதுக்கு முந்தின கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் பாயிண்ட் பேனான்னா ரொம்ப சௌகரியம். சரவணன் துரைவேலனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அந்த கடிதத்தில் லேசாக கிராஃபைட் பவுடரை தூற்றி அந்த கைக்குட்டையால் துடைக்க பளிச்சென்று முந்தைய தாளில் எழுதியிருந்ததனின் நெகட்டிவ் போல எழுத்துக்கள் தெரிந்தன. அடேயப்பா, நீங்க பெரிய ஆளுதான். படிங்க என்றார் துரைவேலன். எனக்கு சாலேஸ்வரம் கொஞ்சம் உண்டு. என் உயிருக்குயிரான மல்லி. நாளை காலை ஆபீஸ் போனதும் நிச்சயம் வந்து விடு. நாளை போகிறோம். டேக் ஆஃப். முத்தங்கள். மது. தேதி நேத்திக்கு எழுதியிருக்கான். குட். இப்போ ரூமை தழகிழா புரட்டியாவது அந்த மல்லி போட்டோ கிடைக்குதான்னு பாத்திர வேண்டியதுதான். சார், இட்ஸ் கெட் இன்ட்ரெஸ்டிங். சூசைடுக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்லுங்க என்றார் துரை. மல்லி அவனோட காதலி வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கா. வரல, வருத்தத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான். சாத்தியம். முதல்ல இந்த வாத்தியம், இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா சரவணன்? என்ன? எல்லா கிட்டாரையும் போல இல்ல இது, என்னவோ தப்பா இருக்கு. சரவணன் அதை மறுபடியும் வாங்கி பார்த்தார். எனக்கு ஒன்னும் தெரியலைங்களே சார். என் மச்சான் ஒருத்தன் கிட்டார் கத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இதுல கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. இந்த கிட்டார்ல ஜி கம்பி வலது பக்கம் இருக்குது பாருங்க, அதாவது கீழ்கம்பி. மொத்தம் 6 கம்பியில சாதாரணமா கீழ்கம்பி இடது ஓரத்துல தான் இருக்கும். இதுல தலைகீழா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாமி இடது கைக்காரன் சார். அப்ப அந்த துப்பாக்கி வலது கையில இருந்தது. முரண்பாடு நம்பர் 1. சாதாரணமா தற்கொலை பண்ணிக்கிறவங்க கை மாத்தி சுட்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மை காட், என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஒன்னும் சொல்லலை மிஸ்டர் சரவணன். இப்ப ஏதும் முடிவெடுக்க வேண்டாம்.
போலீஸ் அதிகாரிக்கு சீன் ஆஃப் கிரைம் என்கிறது போல கொஞ்சம் சிக்கலான சித்திரம். ஏன்னா அது ஒருத்தர் வரைஞ்ச சித்திரம் இல்ல, பல பேர் வரைஞ்சது. யார் எதை வரைஞ்சிருக்கான்னு பிரிக்கிறது தான் இருக்கிறதுக்குள்ளே சிக்கலான காரியம். இப்ப நாம ஒன்னும் முடிவெடுக்க வேண்டாம், பாத்துக்கிட்டே வரலாம். என்ன முதல்ல போட்டோ, அந்த சூட்கேஸை பாருங்க. பெட்டிகளை உதிர்த்தார்கள். ஒவ்வொரு சட்டை பையையும் ஆராய்ந்தார்கள். புத்தகங்களை பக்கம் பக்கமாக பிரித்தார்கள். படுக்கையை உதறினார்கள். கார்பெட்டை கலைத்தார்கள். செக் புத்தகம், பாஸ் புத்தகம், மணி பர்ஸ். 3/4 மணி நேரம் தேடியதில் அந்த போட்டோ கிடைத்தது. ஒரு இளம்பெண்ணின் போட்டோ. அதன் பின் பக்கத்தில் என் உயிருக்கு உயிரான மதுவுக்கு எப்போதும் மல்லி. துரைவேலன் அந்த போட்டோவை சற்று நேரம் உற்று பார்த்தார். இந்த மூஞ்சியை எங்கோ பார்த்திருக்கேன் சார். எங்க பார்த்திருக்கீங்களா சார்? துரைவேலன் சிரித்துக்கொண்டே, எதிர்த்த பிளாட்ல திருமதி ராஜன்னா. இட்? ஆமா ஞாபகம் வந்துருச்சு. போன் பண்ண போன இடத்துல அவங்க கணவன் மனைவி போட்டோ சுவத்துல மாட்டி இருந்தது. அப்போ இருங்க, கொஞ்சம் யோசிக்க விடுங்க, வாங்க உட்காரலாம். கேஸ் முதல் கட்டத்தை தாண்டிடுச்சு. கொஞ்சம் பீஸா ஒட்டுது. கணவன் மனைவி காதல், அப்படித்தானே? அப்படித்தான். இந்த ஆள் 2 மாசத்துக்கு முந்திதான் இந்த பிளாட்டுக்கு வந்திருக்கான். பழைய காதலையை தேடிக்கிட்டு அவ பிளாட்டுக்கு எதிர்த்தாப்புலயே குடி வந்துட்டான். கணவனுக்கு தெரியாமலே அவளை சந்தித்திருக்கலாம். தெரியாமத்தான் இருக்கணும். 2 பேரும் ஓடி போக நினைச்சிருக்கலாம். அல்லது இவன் அவளுக்கு தைரியம் கொடுத்து வா ஓடி போயிடலாம்னு கேட்டிருக்கலாம். கடிதம் எழுதியிருக்கான். அவ வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. ரிஜெக்ஷன்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலையா அல்லது வேற எப்படி இருக்க முடியும்? எல்லா கதவும் உள்பக்கம் சாத்திருக்கிற போது. அதானே. ஆனா இந்த இடது கை வலது கை உதைக்கல. ஏசிபி சொன்ன மாதிரி ஆதாரமா தற்கொலைங்கிறதை கலைக்கவே முடியாது சார். அதான் எனக்கும் படுது. அவன் இடது கைக்காரனா இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் எதுக்கோ வலது கையைத்தான் உபயோகப்படுத்தியிருக்கிறான். சரவணன் எந்த விதத்திலாவது எப்படியாவது வெளியில இருந்துகிட்டு லேசா கதவை உள்பக்கம் தாளிட முடியுமா? எப்படி சார்? சரவணன் சிரித்தார். சார், கேஸ் முடிஞ்சு போச்சு. காதல் தோல்விதான் காரணம். ரொம்ப நம்பிக்கையோட அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு இங்கேயே பிளாட் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. மன வருத்தத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான். எல்லாமே பொருந்தது. துரைவேலன் அவர் சொன்னதை கவனித்ததாக தெரியவில்லை. ஒரு பிளேடு இருக்கா? எதுக்கு? கொண்டு வாங்களேன். வெயிட் அ மினிட். இப்பெல்லாம் பிளேடுகள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்ல இருக்கும் இல்லையா? வேண்டாம். ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் அல்லது ஆணி இருந்தா கொண்டு வாங்க. ஏதாவது சின்ன இரும்பு சாவான். மை காட், நீங்க என்ன வித்தைக்காரர் மாதிரி பண்றீங்க? சரவணன் கிச்சனுக்கு சென்று கேலண்டர் மாட்டியிருந்த ஆணியை பிடுங்கி கொண்டு வந்தார். துரைவேலன் அதை வாங்கி வாயிற்கதவின் அருகில் கொண்டு சென்று கதவின் உள் தாழ்பாழில் அந்த ஆணியை வைத்து தடவி பார்த்தார். பிடித்து கொண்டிருந்த விரல்களை நீக்கி பார்த்தார். அந்த ஆணி தாழ்பாலுடன் ஒட்டி கொண்டு தொங்கியது. துரைவேலன் புன்னகையுடன், வாங்க போகலாம், கேஸ் முடிஞ்சு போச்சு. எங்க சார்? மிஸ்டர் ராஜண்ணாவின் தூக்கத்தை கெடுக்க. புரியவே இல்ல சார், ரொம்ப வேகமா போறீங்க. இப்போ அவரை கேட்க போற கேள்விகள்ல புரியும். வாங்க. இது தற்கொலை இல்லை, கொலை. தூக்கம் நிறைந்த கண்களுடன் ராஜண்ணா கதவை திறந்தார். இன்ஸ்பெக்டரை பார்த்து புன்னகைத்து, ஓ நீங்களா, வாங்க. சாரி மிஸ்டர் ராஜண்ணா, உங்களை இந்த வேலையில டிஸ்டர்ப் பண்றதுக்கு. பரவாயில்ல, ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவ தூங்குறா. ஜாஸ்தி டயத்தை வேஸ்ட் பண்ணல. உங்களை நேரா ஒரு கேள்வி கேட்கணும். இறந்து போன மதுசூதனை உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அதான் சொன்னனே, 2 மாசமா லேசான பரிச்சயம், அவ்வளவுதான். அந்த ஆளுக்கும் உங்க மனைவிக்கும் முன்னாலேயே சிநேகிதம் இருந்தது. உங்களுக்கு தெரியாதா? என்ன சார் சொல்றீங்க? துரைவேலன் அவர் ஆச்சரியத்தை கவனிக்காமல், அந்த ஆசாமி உங்க மனைவிக்கு எழுதின கடிதத்தை பார்க்கவே இல்லையா நீங்கள்? திஸ் இஸ் ரெடிகுலஸ். அதுல அவங்க 2 பேரும் எங்கேயோ ஓடி போயிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாதா? நீங்க சொல்றது முதல்ல இருந்தே எனக்கு விளங்கல. அந்த ஆள் ஒரு முறை தன்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதை பத்தி உங்ககிட்ட சொன்னதை நீங்களே சாயங்காலம் சொல்லியிருக்கீங்க. ஆமா சொன்னேன். அதுக்காக ஒரு முறை அவனை பார்த்தபோது சொன்னான். அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு தான் அவனை சுட்டுட்டு கையில துப்பாக்கிய சொருகிட்டு வந்திருக்கீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. அந்த ஆள் இடது கை ஆசாமி. அவன் வலது கையில சொருகிட்டு வந்தீங்க. இன்ஸ்பெக்டர், இஸ் திஸ் அ ஜோக்? ஐ எம் சாரி. இந்த மாதிரி நான்சென்ஸ் இனியும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. பிளீஸ் விலகிடுங்க. போங்க. என்னை ஏதாவது கேட்கணும்னா வாரண்டோட வாங்க. கெட் அவுட். துரைவேலன் திடீரென்று முகம் சிவந்தார். மிஸ்டர், உங்க தாத்தா வந்தாலும் சஞ்சீவ ரெட்டி வந்தாலும் என்னை இந்த இடத்தை விட்டு அசைக்க முடியாது. ஐ ஹாவ் வைட் பவர்ஸ் டு அரெஸ்ட் வித்தவுட் அ வாரண்ட்.
நீங்க பெரிய மனுஷத்தனமா ஒப்புத்துக்கிறதா இருந்தா சரி, இல்ல ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் உதைப்படணும்னா கூட சரிதான். என்ன சார், திஸ் இஸ் வெரி ரிடிகுலஸ். எப்படி ஒரு ஆசாமி உள்ளுக்குள்ள எல்லா கதவையும் தாழ்பால் போட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டு செத்து போயிருக்கான்? எப்படி ஒரு ஆள் வெளியில இருந்து உள்பக்கம் தாப்பா போட முடியும்? உளராதீங்க. கொஞ்சம் வரீங்களா? எங்க? உங்க வீட்லயே. எப்படி அது சாத்தியம்னு காட்டுறேன். துரைவேலன் அந்த பிளாட்டின் கதவருகே சென்று அதன் உள்தாழ்பாழில் அந்த ஆணியை வைத்தார். ஒட்டி கொண்டது. சபாஸ் ப்ரொஃபசர், ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்க என்ன சப்ஜெக்ட்ல ப்ரொஃபசர்? பிசிக்ஸ். இந்த புத்தகத்தை பாருங்க. லார்ஜ் மேக்னெட்ஸ். நீங்க எழுதின புத்தகம் தானே? அலமாரியிலிருந்து அந்த புத்தகத்தை உருவி போன் பண்ண வந்தபோது இந்த டைட்டிலையும் கவனிச்சேன். நீங்க தானே எழுதினீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு சார். லார்ஜ் மேக்னெட்ஸ்ல ரிசர்ச் பண்ற பேராசிரியரே உங்க வீட்லயும் பழி தீக்கிறதுக்கு ஒரு வலுவான காந்தத்தை தான் உபயோகப்படுத்திருக்கீங்க. அதை முதல்ல உங்க வீட்டு கதவுலையே ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்க. என்ன பரிசோதனை? வெளியில இருந்து ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டை வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற தாழ்பாலை போடுறது எப்படின்னு. எனக்கு உங்க அளவுக்கு மேக்னெட்டிசம் பத்தி தெரியாது. ஆனா ஒரு இரும்பு பொருளை ஒரு வலுவான காந்தத்தை வச்சுக்கிட்டு தேய்ச்சா அதுலேயும் கொஞ்சம் காந்த சக்தி ஒட்டிக்கும்னு நான் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கேன். அவனை சுட்டது நீங்க தானே? ராஜண்ணா மௌனமாக இருந்தார். துரைவேலன் காத்திருந்தார். அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவளை எழுப்ப வேண்டாம். எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போக நினைச்சாங்க. அந்த லெட்டரை நான் பார்த்துட்டேன். அவளை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது சார். வாஸ்தவம்தான். ஆரம்ப தப்பு நிகழ்ந்து போச்சு. அதிக வயது வித்தியாசம்தான். அவளோட ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்குன்னு கட்டின கனவுக்கு துரோகம் செய்யலாமா சார்? 2 பேரையும் கொல்ல நினைத்திருந்தேன். இவளை எனக்கு கொல்ல மனசு வரல. ஐ ஸ்டில் லவ் ஹர் சார். பேராசிரியரின் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. படுக்கையறையிலிருந்து வாட்ஸ் இட் டார்லிங் என்று இனிய தூக்கம் தேய்ந்த குரல் கேட்டது. நத்திங். நீ தூங்கு மல்லி. போலாமா சார்? ஜன்னலுக்கு வெளியே வானம் வெளுத்து கொண்டிருந்தது. வீட்டிற்கு போய் 1 மணி நேரமாவது தூங்க வேண்டும் போல இருந்தது துரைவேலனுக்கு.